வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. டெல்லியில் நொய்டா அங்கே இப்போ பஞ்சாப் விவசாயிகள் பக்கத்தில் இருக்க விவசாயிகள் எல்லாம் வந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா உச்சநீதிமன்றம் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் பண்ணுங்கன்னு அந்த தோலாவால் அவர் தான் தலைவர் கேட்டுக்கொண்டதற்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தடுப்புகளை உடைச்சிட்டு இன்றைக்கி இப்போ விவசாயிகள் வேகமாக முன்னேறிட்டாங்க. தடுப்புகளை உடைச்சிட்டு முன்னேறினதுனால என்ன பிஜேபிக்கு பிரச்சனை? ஏற்கனவே விவசாயிகளுடைய போராட்டம் டெல்லியில் நடக்கும்போதும் அதையும் தாண்டி ஹரியானாவில் ஜெயிக்கிறாங்க, பெரும்பாலான இடத்துல ஜெயிக்கிறாங்க. அப்போ விவசாயிகளின் போராட்டம் பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி தான் தெரியுது, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை நடக்கக்கூடிய இந்த விஷயம் பிஜேபிக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும், என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா அடுத்து உடனே நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, அதனால் உட்காருங்கப்பான்னு விட்டுருவாங்க. இப்போ பீகாரில் தான் அடுத்த வருஷம் தேர்தல், அதையும் தாண்டி நம்ம டெல்லியில் அடுத்த வருஷம் தேர்தல். டெல்லியில் எப்படியும் நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த போராட்டம் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக முடியும். ஏன்னா அங்கே அடைச்சி வைப்பதற்குரிய இடம் இல்லை. அரெஸ்ட் பண்ணிங்கன்னா எங்கே அடைச்சி வைப்பீங்க? அடைச்சி வைக்க இடம்லாம் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஏற்கனவே அந்த அம்பாலா மைதானத்தை போன தடவையை கேட்கும்போது கெஜ்ரிவால் கொடுக்கல. இப்போ என்னென்னா தேசிய அளவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுமான்னு. ஆமாம், உடனே நீங்கள் கேட்கலாம், என்னங்க சம்பளில் 4 பேர் இறந்தாங்க, அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகல. உச்சநீதிமன்றம் ரிலீஃப் கொடுத்தது, ஆனால் அப்பப்போ சொல்கிறோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறோம். மணிப்பூரில் பிரச்சனை, தேர்தல் எதிரொலிக்கலை. சாம்பல் பிரச்சனை, தேர்தல் எதிரொலிக்கலை. எதுவுமே எதிரொலிக்கலை அப்படிங்கிறத கேட்க முடியுது. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு மக்கள் விரோதமாக நீங்கள் தொடர்ந்து பண்ண அது வெகுஜன மக்கள்கிட்ட போய் எடுபடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் அந்த விவசாயிகளுக்கு பென்ஷனு, குறைந்தபட்ச ஆதார விலை, எம்எஸ்பி இதெல்லாம் கேட்டு அவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்துடைய முக்கியத்துவம் என்னென்னா, உச்சநீதிமன்றமே சொல்கிறாங்க, இன்றைக்கி அவங்க அந்த நொய்டாவிலேருந்து வரக்கூடிய டெல்லி அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது டெல்லிக்குள்ளே போக முடியாது. 2-3 ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய வழியில் உட்காந்துட்டாங்க. இப்போ நீங்கள் அவங்கள அப்புறப்படுத்தலைன்னா இன்றைக்கி சாயங்காலம் டெல்லியில் அவ்வளோ டிராஃபிக் ஆகிரும், வண்டியே போக முடியாது. அப்போ இது பெரிய பிரச்சனையாயிரும். ஏன்னா டெல்லி மக்களுக்கு கடும் கோபம், வெளி ஸ்டேட்லேருந்து வர முடியாது. ஏன்னா என்னென்னா டெல்லியில் வேலை செய்கிற சில பேர் என்னென்னா அவங்க 2 வீலரில் பக்கத்தில் பார்டரில் போகிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இடர்பாடு. இவ்வளோ பேர் க்ரௌடு உட்காந்துருச்சு. அதுவும் இல்லாமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்க நேரம் இல்லைன்னா கூட டெய்லி ஒரு இஷ்யூ ஒத்தி வைப்புன்னு போயிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியிலிருந்து இருக்காங்க. அப்போ இவர்களெல்லாம் அங்கே போய் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திலாம் விவசாயிகளை சந்தித்து அது வேறு மாதிரியான பிரச்சனையாக போயிடும். இப்போ பிஜேபிக்கு பயம் என்ன? யாரும் போய் அவங்கள சந்திச்சிடக்கூடாது விவசாயிகள். அதனால தான் விவசாயிகள் போய் யாரும் சந்திக்கக்கூடாதுன்னா நீங்கள் அமைதியாக போராடுங்க, நீங்கள் ஒரு அடி கூட முன்னுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. உச்சநீதிமன்றம் அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கான நிலவரம் இப்போ இல்லை. நிலவரம் கையை மீறி போயிடுச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விவசாயிகளுடைய போராட்டம் பிஜேபி எப்படி எதிர்கொள்ள போகுது? பிஜேபி எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்க? இப்போ உச்சநீதிமன்றத்தில் விவசாயிகள் தரப்பில் தோவால் அவர் தான் கேஸ் போட்டார். அப்போ அதை டிஸ்மிஸ் பண்ணலை, கையில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பொதுமக்கள் அவங்களோட சிரமத்தை அவங்கள உணர்ந்து நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? இந்த பிரச்சனை மறுபடியும் அந்த விவசாயிகள் சங்கம் இன்னொரு தடவை அப்பீல் போகிறாங்க. அது நாளைக்கோ நாளான்னைக்கோ கண்டிப்பாக ஹியரிங் வரும். ஏன்னா ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது உடனடியாக விசாரிக்க வேண்டிய கட்டாயம் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அப்போ ஒன்றிய அரசு இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்கும். ஏன்னா போராடுவது அவர்கள் உரிமை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் அடுத்து என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் விவசாயிகள் அந்த இடத்த விட்டு காலி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது இது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பிஜேபிக்கு ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். தேசிய அளவில் அதானி பிரச்சனையில் ஆரம்பித்து நம்ம மணிப்பூர் நிறையா, அதோடு சேர்ந்து இந்த பிரச்சனை இது தினம் பார்த்திங்கன்னா இதனுடைய அப்டேட் வெளியாகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க, இவங்க மட்டும் உட்காடுறாங்களா? இன்னும் நிறையா ஸ்டேட்லேருந்து ஆள் வருவாங்க. அவர்களை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? சட்டம் ஒழுங்கு பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த டெல்லியில் யூத் காங்கிரஸ் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போகிறேன்னு சொல்லி அவங்க போய் அது பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ டெல்லியில் அப்போ தான் கொஞ்சம் மர்ம பொருள் ஒன்று வெடித்து அது ஒரு பெரிய இஷ்யூ. இப்படி தொடர்ந்து அடி மேல் அடி வைக்கும்போது பிஜேபி விவசாயிகளை குறிவைத்து டெல்லியில் எப்படியும் ஆட்சியை பிடிக்கலாம். ஏன்னா அடுத்த மாதம் தேர்தல், அடுத்த வருஷம் தேர்தல், இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது. அப்போ இது பிஜேபிக்கு ஒரு பெரிய மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி வந்துடும்.
டெல்லியை பிடிக்கிறது தான் பிஜேபியுடைய கனவு. அந்த கனவை நிராசையாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துட்டுருக்குது. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த விஷயம் பிஜேபிக்கு ஒரு பெரிய இடர்பாடாக தான் முடியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய இடர்பாடு. ஏன்னா ஆம் ஆத்மி அவர்கள் வரும்போது கவர்மெண்ட்டை நீங்கள் என்ன விஷயம் சொன்னாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் ஆம் ஆத்மி நீங்கள் குறை சொல்ல முடியாது. இது அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை நாங்கள் முடிவு கொண்டு வருவோம் ஐயா மோடி ஹரியானாலையும் உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் யோகியும் பேசினாங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக யூபியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது கடுமையான கோபத்தை ஏற்படுத்தும். ஒரு தடவைனா பரவாயில்ல, ரெண்டாவது தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா அது பெரிய விஷயம் இருக்கும். தொடர்ந்து எல்லோரும் நினைக்கிற மாதிரி எப்படி விவசாயிகள் இந்த விஷயத்தை மறப்பாங்க? ஏற்கனவே ஒரு தடவை பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடியது மகாராஷ்டிரா பிரச்சனை. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெருக்கடி முற்றுதுன்னே சொல்லலாம். இவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மாட்டிக்குவாங்க. அதனால் இப்படியே நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படியே விட்டுருவாங்க, அங்கேயே உட்காருங்கம்மா, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தான் இப்போ கவனமெல்லாம் இருக்கும். மகாராஷ்டிரா தேர்தலில் கவனம் இருக்கும். இந்த கவனம் இருக்காது. எதிர்க்கட்சி தலைவர்கள் அங்கே ஒன்று கூடி ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இது அனைவரும் பார்க்கக்கூடிய பிரச்சனையாகும். அது ரொம்ப நாள் இல்லை. ஏன்னா பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அங்கே இருக்காங்க. இந்தியா கூட்டணி இருக்க எல்லா கட்சிகளும் அங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது சமாளிப்பது பிஜேபிக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். உச்சநீதிமன்றம் ஒருவேளை நீங்கள் விவசாயிகள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இன்னும் சிக்கலாக போகும். என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.